இன்னைக்கு வந்துட்டு எங்கள் ஊரில் கோவில் திருவிழா. நாங்கள் வந்துட்டு வந்ததே லேட்டு. இப்போ வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இது எங்கள் வீட்டோட சின்ன குரங்கு குட்டி, இது எங்கள் வீட்டோட பெரிய குரங்கு குட்டி. ஹாய். அப்படி பிதுக்க கூடாது ராடே. இதான் ரேயா. ஐயோ பக்கத்து வீட்டு பிரச்சனை ஆயிடுச்சு. ஐயோ 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 என்னடி பண்ணிட்டு இருக்க? தெரியல. சரி கீழே தானே ஊத்துச்சு. சரி ஓகே. ரேயா நீ வந்து பாவமான பிள்ளையா பயங்கர வாயாடியா? சத்தமா சொல்லு மக்களே, அப்பதான் கேட்கும். நீ வந்து பயங்கரமான வாயாடியா இல்லன்னா அமைதியான பிள்ளையா? நல்ல தங்கமான பிள்ளையா? சொல்லு. அம்மைய மாதிரியா இல்லன்னா அப்பாய மாதிரியா? அதையாவது சொல்லு, நாங்களே புரிஞ்சுக்கிடும். சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டியா ரேயா? யார மாதிரி? அபி மாமா மாதிரியா அஸ்வின் மாமா மாதிரியா? அதையாவது சொல்லு கேப்போம். அபி மாமா மாதிரியா? அப்ப கஷ்டம் தான். அப்ப ரொம்ப கஷ்டம். என்ன ரொம்ப கஷ்டம்? அஸ்வின் மாமாவையா? ஏன் மக்களே அபி மாமா அடிப்பானா? அடிப்பானா? அவன் செய்வான். இவன்ட்ட கேட்பான் மக்களே, நீ வாயாடி பிள்ளையா இல்லன்னா நல்ல தங்கமான பிள்ளையா? மனே தங்கமான பிள்ளையா? அதை நான் தான் சொல்லணும். தங்கம் தான் அம்மா, தங்கம். நாங்கள் இப்போ சாப்பிட்றதுக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் ஊர் கோவில் கொடையில் வருவா. என்கிட்ட தாங்க, என்கிட்ட தாங்க, இந்த பிள்ளைய என்கிட்ட தாங்க, நாங்கள் கொண்டு போகிறோம். அண்ணா என் பேக்கை போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா. எப்பா குடுங்க அம்மா அவகிட்ட. கீழே உட்கார்ந்தாதான் தர முடியும். ஆனா அவ வயசுல இருந்து அம்மா என் மண்டை. அவளும் இருக்காளே பொம்மை மாதிரி எல்லார்கிட்டையும். காலையில் வந்து கோயில் கடை முடிச்சதுக்கு பிறகு இப்போ நாங்கள் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு கிளம்பி போகிறோம். அனுவை தான் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருந்தாங்க, நாங்கள் ஓசியில் சாப்பிட்றதுக்கு. தம்பி இங்கே பாரு, ஸ்டூல் போட்டு மேலே உட்காந்த மாதிரி உட்காந்துருக்கேன், பறந்துருவேன் சரியா? வழி தெரியாத வீட்டில் ஃபாலோ பண்ணு. ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்காக கிளம்பி போகிறோம். கோயில் அங்கே இருக்கு. இது எங்கள் ஊர் வாதையன் கோயில். இதுக்கு மேலே காடு தான் இருக்கும் சரியா? ஹாய் ஹாய் செல்லம். ஆமாம் அவ்வளோ மாதிரி தான் இருக்கான்ல அவனும். அது எங்க பையன் இருக்கான். பர்த்டே ஃபங்க்ஷன் இன்னைக்கு பயங்கரமான சாப்பாடு வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு. ஏன் என்ன எதுக்கு அந்த போஸ்? திருஷ்டி பட்டுறானா? சரியான சாப்பாடு, செம்மையா இருந்தது. நான்வெஜ் என்ஜாய். பர்த்டே ஃபங்க்ஷன் இங்கே தான். தங்கச்சியோட ஃப்ரெண்டோட குழந்தைக்கு பர்த்டே, சாரி ஃப்ரெண்டோட தம்பியோட குழந்தைக்கு பர்த்டே. நீ நல்லா இல்லை, அவள் தான் நல்லா இருக்கா வீடியோவில் பார்க்கும்போது. மேக்கப் போடாமல் அனுப்பிச்சு வந்துடும், அழகாக இருக்கா. சும்மா சொன்னேன், அதுக்கிட்டே ஓவராக வந்து இது பண்ணாத சரி. ஏதோ அவளுக்கு ஃப்ரெண்டோட புண்ணியத்தில் நல்ல சாப்பாடு கிடச்சி. இப்போ என் வயிறு என்ன தெரியுமா நினச்சிட்டு இருக்கேன், இவன் எங்கே தான் போயிருக்கா, விதவிதமாக வேலைக்கு போகிறாளே இதையோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும். நெக்ஸ்ட் இன்னைக்கு சடங்கு வீடு, மாமா பொண்ணுக்கு சடங்குக்கு வந்துருக்கோம்.
தாத்தா இப்ப சிரி ஹரிஷ் நீ ஒரு அடி சிரிடா நெக்ஸ்ட் ஹரிஷுக்கு தான் கல்யாணம் மணமகள் தேவை அவிகளுக்கு வேண்டாம் சரியா ஆல்ரெடி புக் அது இன்னைக்கு வந்து பிரியாணி அப்படின்னு நினைக்கிறேன் ஸ்மெல் அப்படிதான் இருந்தது